வெல்கம் டொமஸ்டிக் கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் பிக் பேஷ் லீக் 2025-26 22வது போட்டி மெல்பர்ன் ஸ்டார்ஸ் மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஜனவரி 4-6-5 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 12:35 PM ஸ்டார்ட் ஆகுது. மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் மெல்பர்னில் தான் இந்த போட்டி. MCGயில் மெல்பர்ன் டீம்ஸுக்கு இடையில் இந்த போட்டி கண்டிப்பாக சண்டேங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை கமர்ஷியலாக பண்ணுறாங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மெல்பர்ன் ஸ்டார்ஸு டாப்பில் இருக்காங்க, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. போன போட்டியில் ஒரு சின்ன சர்க்கிள் அப்படின்னு சொல்லணும், மற்றபடி எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சிருக்காங்க. மெல்பர்ன் ரெனெகேட்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் ஜெயிச்சதுக்கப்புறம் தொடர் தோல்விகளை சந்திக்கிறாங்க. அதுலேருந்து வெளியில் வருவாங்களா பார்க்கணும். MCG அப்படின்னு பார்க்கும்போது பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கும். இந்த சீசனில் முதல் போட்டியில் 150+ அப்படிங்கிற ஸ்கோர் தான் வந்தது. அது ரொம்ப எளிதாக மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கடந்தாங்க. நல்ல பேட்டிங் ட்ராக், அதில் டவுட்டே கிடையாது. பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கிளியர் பண்ண போய் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக சில நேரங்களில் விக்கெட்ஸ் விடுவாங்க. லேட்டர் பேஸில் பால் ஹோல்ட் ஆகும்போது ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும். பட் ஜென்ரலாக ஓப்பனர்ஸ் டீசன்ட் ஸ்டார்டிங்கை கொடுப்பாங்க. அண்டு மிடில் ஆர்டர் லேட்டர் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா தான் விளையாடுவாங்க. ஓவராலாக ஒரு குயிக்காக அடிக்கணுங்கிற மோடில் ஸ்லோ பவுலர் வேரியேஷன் பவுலர்ஸுக்கு இங்கே விக்கெட் விடுவாங்க. மற்றபடி சூப்பரான பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. டொமஸ்டிக் கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஸ்குவாடில் சேஞ்ச் இல்லை. லியாம் ஹார்ச்சர், மெக்கன்சி அண்ட் சாம் ஹெயின் இவங்க போன போட்டியில் பெஞ்சில் இருந்தாங்க. குறிப்பாக சாமின் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த இடத்துல பிளேக் மெக்டொனால்டு இருந்தார். நம்பர் 3 பேட்ஸ்மேனாக ரீசெண்டாக டார்வின் கிரிக்கெட்டில் இருந்தார். சூப்பராக விளையாடுவார். ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக டொமஸ்டிக்கில் இருந்ததுனால இங்கே ஒரு வாய்ப்பு. போன போட்டியிலே ஒரு குயிக்கான அவுட்புட் கொடுத்தாரு. ஸோ அது மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவுட்புட் மெல்பர்ன் ஸ்டார் சைடு முடியல அப்படின்னாலுமே ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் மெக்டொனால்ட் இருந்ததுனால டெஃபினட்டாக அவரை ட்ராப் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். சாம் ஹெயின் தொடர்ந்து பெஞ்சில் இருப்பாருங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஹார்ப்பர் அண்ட் டாம் ரோஜர்ஸ் ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஃபயர் ஸ்டார்ட் அப்படின்றது உங்கள்கிட்ட கிடைக்குது. ஸ்டோயினிஸ் போன போட்டியில் 1 டவுன் பேட்ஸ்மேனாக போனார். ஸோ அது தொடரணும்னு தான் நினைக்கிறேன். கெல்லவே, மேக்ஸ்வெல், கார்ட்ரைட்டு, டாம் கரன் எல்லாருமே ஹிட்டிங் பேஸில் டீசெண்டாக இருக்காங்க. இந்த டீம் தொடர் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு இந்த மிடில் ஆர்டரில் இவங்கெல்லாம் சூப்பர் சக்ஸஸ். அதில் குறிப்பாக ஹார்ப்பரோட அந்த சூப்பர் இன்னிங்ஸு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்வெப்சனு, ராஃப் அண்ட் பீட்டர் சிட்டிலோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. ஸ்வெப்சன் போன போட்டியில் கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கம்பைண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். மெல்பர்ன் ரெனெகேட்ஸு இந்த டீமில் ஜோஸ் ப்ரவுன் அண்டு சைஃபர்ட்டு குயிக் ஸ்டார்ட் கொடுக்க பார்க்குறாங்க. ஒரு சில நேரங்கள் ஓகேவாக இருக்குது, ஒரு சில நேரங்கள் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ரிஸ்வான் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஜேக் ஃப்ரைசர் மெக்கருக்கு போன போட்டியில் உள்ளே வர்றாரு. பட் ஓவராலாக அவரோட பர்ஃபார்மன்ஸுமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒலிவர் பீக்கு மிடில் டீசெண்டாக இருக்கார். ஒரு சாலிட் இன்னிங்ஸ் கொடுக்கணுன்னாலும் கொடுக்குறாரு, குயிக் இன்னிங்ஸ் கொடுக்கணுன்னாலும் அந்த இடத்துல ஓகேவாக இருக்கார். ஹசன் கான் போன போட்டியில் ஒரு டீசென்ட் இன்னிங்ஸு. பட் டேயில் விளையாடுற மாதிரி நைட் கேமில் இல்லை. இது கொஞ்சம் ஏர்லி கேம் அப்படின்றனால ஹசன் கானை எதிர்பார்க்கலாம். பவுலிங் பேஸ்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வில் சதர்லாண்ட் டீமை லீட் பண்ணுறாரு. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இவரோட அவுட்புட் இன்னும் வரலை. ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. மாத்யூ ஸ்பூஸு ஒரு லெக் பிரேக்கு ஓகேவா பார்க்கலாம். அண்ட் லெக்கீஸ் சில நேரங்களில் MCGயில் சக்ஸஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஜாம்பாவோட சக்ஸஸ் தொடர்ந்து இருந்தது நம்ம பார்த்துருக்கோம். அந்த பேஸில் ஒரு வேளை செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஸ்பூஸோட அந்த அவுட்புட் பவுலிங்கில் சூப்பராக இருக்க வாய்ப்பு. அண்ட் ஆண்டுடை, சந்து அண்ட் பேகன்ட்ராஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸு. ஆண்டுடை எதிர்பார்த்த அளவுக்கு முன்ன மாதிரி இல்லை, இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸாக எதிர்பார்க்குறோம். குரிஞ்சர் சந்தோட பவுலிங் சூப்பராக இருக்குது. அண்டர் ரைட்டர் பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஜேசன் பேகன்ட்ராஃப் ஆஸ் யூஸ்வல் கலக்குவார், அதில் டவுட்டே இல்லை. டிக்சன் அண்ட் காலம் ஸ்டவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பு எதுவும் கிடைக்குதா, ரெனெகேட்ஸ் கொடுக்குறாங்களா, அது பார்க்கணும். ரெண்டு டீமில் பார்க்கும்போது ஸ்டார்ஸ் டாப்பில் இருக்காங்க. நம்பர் 2 டீமாக இப்போதைக்கு பொசிஷனாகவும் இருக்காங்க. ரெனெகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டியில் ஜெயித்தாங்க, தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. குறைவான போட்டிகள் தான் ரெனெகேட்ஸ் வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. அதனால் இந்த போட்டியோட வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அண்டு ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ஹார்ப்பர், ஸ்டோயினிஸு, கெல்லவே, டாம் கரன் இவங்கெல்லாம் செம்மையாக சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க பேட்டிங் பேஸில் வரும்போது. அண்ட் பவுலிங் பேஸ்லன்னு பார்க்கும்போது ஹாரிஸ் ஆஃப், பீட்டர் சிடில் அண்ட் டாம் கரன் சம ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் கூடவே ஸ்டோயினிஸோட அந்த அவுட்புட்டும் சூப்பராக இருந்துகிட்ருக்கு பவுலிங்கில்.
இது எல்லாமே காம்பினேஷனாக இருக்கிறதுனால தான் மெல்பர்ன் ஸ்டார்ஸோட அந்த சைன் இருந்துகிட்ருக்கு. அதில் குறிப்பாக ஸ்டோய்னிஸு போன போட்டியில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பயங்கர கலக்கலாக போலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே ஷோ பண்ணார். ஸோ அந்த பேஸில் பார்க்கணும். அண்ட் இந்த பர்டிகுலர் எம்சிஜினாவே ஸ்டோய்னிஸ் அப்படின்னு சொல்லிடலாம், அதை பார்க்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் மேக்ஸி அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவார்னு பார்க்கணும். பட் மேக்ஸிக்கான அந்த போலிங் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க, மிடில் பேஸில் ஒலிம்பிக் மட்டும்தான் வந்து லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ பாலை கொடுத்து ஸ்டார்ட் பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூ பால் போலிங் மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கு அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அண்ட் பீட்டர் சிடில் அண்ட் டாம் கரன் இவங்களை மாதிரி ஆட்கள் பவர் பிளே செஷனில் வீசுகிறாங்க, அதில் இல்லைன்னு சொல்லலை. இருந்தால் கூட அந்த ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் அப்படிங்கிறது இங்கே குறைவாக இருக்குது மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ பால் பவுலிங்கில். அண்டு ரெனகேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியூ பாலில் அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு காம்பினேஷனாக பவுலிங்கில் நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஹசன் கான் ஸ்பின் பேஸில், பில் சதர்லாந்து மிடில் பேஸில், கூடவே சந்து அண்டு பேக்ஹேண்ட் ஆஃப் வந்து நியூ பாலில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ரூ டைட் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கூடவே சதர்லாந்தோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது. பட் ஸ்டில் சதர்லாந்து டெத் ஓவரில் வீசுவாராங்கிறது கேள்வி தான். குரிந்தர் சந்து அண்டு ஆண்ட்ரூ டை எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கேப்டன் மெட்டீரியலே யோசிச்சா ஆப்வியஸாக எம்சிஜி அப்படின்னு சொன்னாவே டெஃபினட்டாக மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை தான் நம்ம யோசிக்கணும். இன்னொரு பாயிண்டில் மேக்ஸியை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் எம்சிஜியில் மேக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய நேரங்களில் நல்லா இருந்து பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் சீனியர் பிளேயர்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு வராங்க. சொல்லப்போனால் ரீசெண்டாக கேப்டன்ஸ் எல்லாம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது பார்க்குறோம். போன போட்டியில் கூட வார்னர் ஏஜ் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு பெருசாக பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கு பதிலாக நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போன போட்டியில் 130 ரேஞ்சுக்கு அடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆஸ்டன் டர்னர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்தோம், லின்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்தோம். சொல்லப்போனால் கேப்டன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. லின்னு கேப்டனாக இல்லை, முன்னாடி கேப்டனாக இருந்திருக்காரு. ஸோ அப்படி இல்லை, ஓவராலாக சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்பேக் பண்ணுறதை பார்க்குறோம். அந்த பேஸில் ஒருவேளை ரிஸ்வான் இந்த மேட்ச்சில் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பட் ரீசெண்டாக அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் ரிஸ்வான்கிட்டருந்து வரலை. ஸோ மற்றவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாலும் அவங்கெல்லாம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுமே நம்ம பார்க்கப்படுது. பார்க்கலாம் கேப்டனாக சதர்லாண்ட்லேருந்து இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் வருமா. அவருமே அப்போ வந்து ஒரு ரிஸ்கி கேப்டன் ரேஞ்சுக்கு இவங்க 3 பேர்த்தையும் யோசிக்கலாம், மேக்ஸி, ரிஸ்வான் அண்டு சதர்லாண்ட். அண்டு சேஃபாக யோசிக்கும் போது டெஃபினட்டாக மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை யோசிக்கணும். இன்னும் அப்படின்னு பார்க்கும்போது டாம் கரன் பேட்டிங் பேஸில் ஒருவேளை ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி மெல்பர்ன் ஸ்டார்ஸ் இருந்தால் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே டாம் கரன் கொடுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல நாம் டாம் கரனை சேஃபாக கேப்டனாக யோசிக்கலாம். ரிஸ்கி பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாயிண்டில் யோசிக்கும்போது நம்ம ரோஜர்ஸ் அண்ட் ஹாப்பரை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஜேசன் பேக்ரஃப் அண்ட் குரிந்தர் சந்து நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. அந்த இடத்துல அவங்கள கொஞ்சம் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அண்டு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஜோஸ் ப்ரோன் அண்டு சைஃபர்ட்டை எடுக்கலாம். நியூ பாலில் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்றனால இந்த பாயிண்டில் யோசித்து இவங்க 2 பேர்த்தையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆன் டைமில் நான் டீம் கொடுக்குறேன். எனக்கு டைம் அப்படின்னு பார்க்கும்போது நான் இன்ஸ்டியூட் வச்சு போயிட்டுருக்கிறதுனால சில நேரங்களில் ரொம்ப கான்சியஸாக போட முடியறதில்ல. வீடியோ வந்து அதனால தான் கொஞ்சம் போட பார்க்குறேன். நான் டீம் வந்து சரியாக அந்தளவுக்கு சிறப்பாக இல்லாமல் கூட சில நேரங்கள் இருக்கும். ரொம்ப கான்சியஸாக போடும்போது உங்களுக்கு ஓகேவான டீமை கொடுக்க முடியுது. ஸோ இதனால் கொஞ்சம் ஆன் டைமில் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பேஸில் உங்களோட ஓன் டீம் க்ரியேட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.